நண்பர்களே வணக்கம். நீ காலைல நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டு கம்பெனி போலான்னு சொல்லிட்டு அழிச்சுன்னு போயிட்டாங்க. நாங்களும் போயிட்டு கம்பெனில பார்த்து ஜாலியாக கேம் தான் விளாண்டுருந்தோம். வேற எதுவும் உருப்படியான வரல, எதுவும் செய்யல. பசிச்ச காரணத்தினால போயிட்டு சிக்கன் ரைஸ் வாங்கலான்னு காடி எல்லாம் போட்டின்னு நாங்களும் சிக்கன் ரைஸ் கடையில வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு உட்காந்து இருந்தோம். அவங்களும் ரைஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அப்படியே ரைஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கம்பெனில உட்காந்து ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஒரு குறைனா சிக்கன் ரைஸ்ல சிக்கன் எவ்வளோ, பீஃப் ரைஸ்ல பீஃப் எவ்வளோ, அதான் ஒரு மனஸ்தாபமா இருந்தது. அடுத்தபடியாக பால் கோவா செய்யலான்னு சொல்லிட்டு பாலெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு எலுமிச்சம் புளிஞ்சு விட்டோம். புளிஞ்சு விட்டு அடுத்த 2 நிமிஷத்துல பால் தீஞ்சும் போச்சு, கெட்டும் போச்சு. அதை எடுத்து கீழே தான் ஊற்றணும். என் ஃப்ரெண்டோட ஃபோன் வந்துட்டு டிஸ்பிளே போன காரணத்தினால போயிட்டு வேட்டாளத்தில் டிஸ்பிளே மாற்றின்னு வரலான்னு போனோம். அந்த கடையை தான் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 11 டைம் வந்து டிஸ்பிளே மாற்றிருப்போம். என் நண்பன் வந்துட்டு ஃபோன் அவ்வளோ கேர்லெஸ்ஸா வச்சிருக்காப்ல. இந்த மாசம் மட்டுமே 3 டைம் டிஸ்பிளே மாத்திருக்கான். கையில காசு விளையாடுது போல. போனுக்கு தான் டெய்லி டிஸ்பிளே எல்லாம் மாத்திரிடா, எங்களுக்கு எதனா ட்ரீட் வைடான்னு சொல்லி கேட்டான். அவனு எதுவும் கோச்சுக்காம வாங்கடா பேக்கரி போலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டான். கூட்டின்னு வந்தோடனே நான் ஒரு பண்ணு வாங்கிட்டேன். பசங்க எல்லாம் முட்டை பப்ஸ் வாங்கிட்டானுங்க. அப்படியே பாதாம் பாலாம் வாங்கி குடிச்சிட்டு ஜாலியா வந்துட்டு கிளம்பிட்டோம். வர வழியில பாத்தீங்கன்னா லெசி குடிக்கலான்னு பசங்க சொன்னாங்க. அதுக்கும் நம்ம தலைவர் தான் ஸ்பான்சர். நல்லா ஒரு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் நம்ம பையனுக்கு. அடுத்தபடியாக எல்லா பணியும் முடிஞ்ச காரணத்தினால நாங்களும் கிளம்பி கம்பெனிக்கு வந்துட்டோம். என் நண்பன் வந்துட்டு நீங்க பால் வண்டிக்கு போறோம், கூட துணைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்ல. அவர் வேற பொக்கிஷமான வேலைக்கு போறாரா, நம்ம வேற ஒரு கூட துணைக்கு போனோம். யாருன்னா கத்தின்னு போயிடுவாங்க. பயபுள்ள பூமர் ஆகிட்டு அந்த அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஜாலியா சாப்பிட்டுனே போனோம். இதுல போறப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேய்களின் அரசன், அதாவது நான் உங்கள் சிவா சேனல் வச்சு கேட்டே போனோம். யாருக்காச்சும் பயம் இல்லைன்னா இவரோட சேனலை வச்சு பாருங்க, அப்ப தெரியும் பயனா என்னன்னு சொல்லிட்டு. நாங்களாடைய பால் கேன் எல்லாம் போயிட்டு ஏத்திக்கிட்டு ரிட்டர்ன் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய் நண்பர்களே.